இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் அப் லோன்னா என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெனரலி வந்து ஸ்டார்ட் அப் லோன்னா புதிதாக தொழில் முனைவோர் திட்டம். நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பேங்க்ல போயிட்டு நீங்க ஒரு லோன் கேட்கும்போது, ஸ்டார்ட் அப் லோனுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்கீம்ஸ் கவர்ன்மென்ட் சப்சிடி ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த லோனுக்கு வந்து எந்த அதிகப்படியான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட இன்கம் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிருக்கணும், ஐடி கட்டிருக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ ஜென்ரலா நீங்க வந்து ஒரு பிசினஸ் லோன் வாங்க போறீங்க, ஒரு பர்சனல் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனல் லோன் வாங்க போறீங்கன்னா உங்களோட சேலரி மாசம் எவ்வளவு சேலரி வாங்கிருக்கீங்க, உங்களோட சிபில் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு சொல்லும் எவ்வளவு லோன் கொடுக்கலாம், 1 லேக் கொடுக்கலாமா 2 லேக்ஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அது காட்டும். அது பேஸ்ட் லோன் கொடுப்பாங்க. ஒரு பிசினஸ் லோன் வாங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது, ஐடி கட்டிருக்கீங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஐடி ஸ்டேட்மெண்ட், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸ், உங்க சிபில் பார்த்தா நீங்க என்ன பண்ண போறீங்க டேட்டாவை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணா அந்த கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு சொல்லும் எவ்வளவு லோன் உங்களுக்கு எலிஜிபிள் கொடுக்க முடியும்ன்றத. பட் ஸ்டார்ட் அப் லோன்ன்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த இன்கம் சர்டிபிகேட்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான பிளான், ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கணும். நான் என்ன தொழில் செய்ய போறேன், அதை எப்படி செய்ய போறேன், எங்க அந்த மிஷினை வாங்க போறேன், எங்க வச்சு அதை செய்ய போறேன், யாருக்கு இதை நான் சப்ளை பண்ண போறேன், எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறேன், இந்த திறமை இருந்ததுன்னா எந்த டாக்குமெண்ட்ஸும் வேணாம். பேசிக் இதுக்கு என்ன முக்கியமா வேணும், உங்க சிபில் நல்லா இருக்கணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், என்ன செய்ய போறீங்க, என்ன மிஷின் வாங்க போறீங்க, இல்ல என்ன ரா மெட்டீரியல் வாங்க போறீங்க, எப்படி இந்த வியாபாரம் வந்து விற்க போறீங்க, மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறீங்க, இந்த பிளான் எத்தனை ஸ்டாஃப் நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க, இந்த பிளான்லாம் நீங்க வந்து டீடைலா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி சிபில் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கொட்டேஷன், அந்த மிஷினோ ரா மெட்டீரியல் நீங்க யார்கிட்ட வாங்க போறீங்கன்ற கொட்டேஷன் இருந்ததுன்னா நீங்க போயிட்டு பேங்க்ல அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த லோன் அந்த வேல்யூ வந்து 50 lakhs வரைக்கும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா 20 lakhs வரைக்கும் கிடைக்கும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா 50 lakhs வரைக்கும் லோன் வாங்கலாம். சோ அகைன் திரும்பி சொல்றேன், ஸ்டார்ட் அப் லோனுக்கு இன்கம் சர்டிபிகேட்டும் தேவையில்லை. இந்த ப்ரொபோசல் இருந்ததுன்னா நீங்க பேங்க்ல போயிட்டு லோன் தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ.